தற்போது நடைபெற தேர்தல்களில் 4 மாநில தேர்தல்களில் வெற்றி பாரதிய ஜனதாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அதாவது முதற்கண் தேர்தல் நடக்கக்கூடிய ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரை தாண்டி அதற்கு பின்னால் மகாராஷ்டிரா ரொம்ப ஒரு முக்கியமான மாநிலம், ஜார்க்கண்ட், இவைகள் அனைத்துமே வெற்றி பெற வேண்டிய ஒரு கடும் நெருக்கடிக்கு பாரதிய ஜனதா உள்ளாகி இருப்பதை நாம் பார்க்குறோம். பாரதிய ஜனதாவுடைய கட்சிகளில் மோடியினுடைய அவருடைய ஆதிக்கம், அவருடைய மேலாண்மை, அவருடைய கரிஸ்மா நிலைத்திருக்க வேண்டுமென்றால் இதில் அவர் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஆர்எஸ்எஸ்னுடைய அழுத்தம், கட்சியினுடைய அழுத்தங்கள் தற்போது 400 இடங்களில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கடைசியில் 240க்கு கீழாக நிலையில் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு 4 மாநில தேர்தல்களிலும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பாக மகாராஷ்டிரா ஒரு ஹிந்துத்துவ களம். குறிப்பாக சொல்லப்போனால் நாக்பூரில் தான் ஆர்எஸ்எஸ் அங்கே கோலாற்றுகிற தலைமையகம். ஆனால் இதுவரை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படாமல் தாமதிப்பதற்கு பல்வேறு அரசியல் காரணங்களை எதிர்க்கட்சிகள் வகைப்படுத்தினாங்க. சீட் பேரம் நடக்காதது தான் இதற்கு காரணம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அவர்கள் கூட இருக்கக்கூடிய சிண்டே, அது மாதிரி அஜித் பவார் கடும் நெருக்கடியில் பாரதிய ஜனதா கட்சி சீட் பேரத்தை முடிக்காமதுனால தான் இந்த மகாயுதி கூட்டணி இன்னும் தாமதிப்பதாகவும், இது தேர்தல் கமிஷனை முழுமையாக அவர்கள் தங்கள் கையில் வசப்படுத்தி விட்டார்கள் என்பதை தொடர்ந்து குற்றச்சாட்டாக பார்க்குறோம். இதற்கிடையிலே ஆளும் மகாயுதி கூட்டணி குறித்து சில முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதில் பாரதிய ஜனதா, சிண்டே, ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவார், பாரதிய ஜனதா தனி பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடிக்கவே அங்கு காய்களை நகர்த்துகிறது. ஏனென்றால் உத்தவ் தாக்கரேயோடு ஏற்கனவே கூட்டணியில் இருந்து 105 இடங்கள் மட்டும் கிடைத்த நிலையில் ஆதரவு இல்லாமலே அங்கு யார் முதல்வர் என்ற போட்டியில் தற்போது அவர் காங்கிரஸ் கட்சியிலே இணைந்த இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கருத்தில் கொண்டுதான் பாரதிய ஜனதா தற்போது தனித்து நின்று ஆட்சி பிடிச்சிடணும் அப்படின்ட்டு மகாராஷ்டிராவில் அவங்க காய நகட்டுறாங்க. மகாராஷ்டிராவில் சிண்டே முதல்வராக தற்போது இருப்பது எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் பாரதிய ஜனதா கூட்டணி அரசே ஆட்சியில் இருக்கிறது. மகாராஷ்டிராவில் இன்னும் ஓரிரு மாதங்களில் தேர்தல் நடக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பெரும்பாலும் மகாராஷ்டிராவில் அடுத்த மாதம் முதல் 2 வாரங்களில் தேர்தல் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வேண்டாலும் வெளியாகலாம். இதற்கிடையில் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா சிண்டேயினுடைய ஏக்நாத் சிண்டேயின் சிவசேனை, அஜித் பவார், என்சிபி கட்சிகளை கொண்ட ஆளும் மகாயுதி கூட்டணி தங்கள் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு இன்னைக்கு காலையில். அதில் எத்தனை இடங்களில் பாரதிய ஜனதா போட்டியிடுகிறது என்றால், கூட்டணியில் பாஜக தான் அதிகபட்ச இடங்களில் போட்டியிடப் போவதாக, பாரதிய ஜனதாவுக்கு பிறகு சிண்டே சிவசேனாவுக்கு அதிக சீட்டு கிடைக்க வேண்டும், அஜித் பவாருக்கு 3வது நிலையான இடஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் ஏறக்குறைய வெளியாகிறது. அந்த அடிப்படையில் இன்று காலை வெளியான தகவலில் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா 150 முதல் 155 இடங்களிலும் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்றுதான் செய்திகள் தெரிவிக்கின்றது. சிண்டே சிவசேனா 90 முதல் 95 இடங்களிலும், அஜித் பவாருடைய என்சிபி 40 முதல் 45 இடங்களிலும் போட்டியிட வாய்ப்புள்ளது. இந்த அடிப்படையில் 150லேருந்து 55, 155 இடங்களில் பாஜக அநேகமாக பெற்று அதில் போட்டியிட்டால் அவர்கள் தனித்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற கால்குலேஷன் தான். இந்த அடிப்படையில் தான் தொகுதி பங்கீடு தொடர்பாக பல கட்ட கூட்டங்களை தனது கூட்டணி கட்சிகளோடு பாஜக நடத்தி தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பே தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யும் முனைப்பில் பாரதிய ஜனதா இருக்கிறது. அதை எதிர்க்கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட உறுதியாயிற்று. பெரும்பாலான சீட்டுகளில் யார் போட்டியிடுவது என்பதில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டு விட்டதால் இன்னும் சுமார் 25 இடங்களில் மட்டுமே இழுபறி நிகழ்வதாக கட்சி வட்டாரங்கள் 288 இடங்களில். இப்போ இந்த கூட்டணி கட்சிகளோடு கூட தொகுதி பங்கீட்டுக்கு முன்பு பல சர்வேக்களை நடத்தியதான். யாருக்கு எங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ இடங்களை ஒதுக்கீடு செய்யலாம் அப்படின்ட்டு சர்வே நடத்தி மக்கள் தங்கள் பிரதிநிதிகள் மீது
எதிர்ப்பு இல்லையாம் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை. இதனால் பெரும்பாலான இடங்களில் தற்போதுள்ள எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு தரப்படுவதாகவும் மகாயுதி கூட்டணி முடிவு செய்திருக்கிறது. வெறும் 5 முதல் 10% இடங்களில்தான் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது என்று தகவலும் வெளியாகிறது. அப்படின்னா கிட்டத்தட்ட 90%, 85% முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு இடம் கிடைக்கப் போவதாகவும் மகாயுதி கூட்டணி, பாஜக கூட்டணி சொல்கிறது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இந்த 288 இடங்களில் 145 இடங்களில் வெல்லும் கட்சி அங்கே தனிப்பெரும் மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கலாம். கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா 122 இடங்களில் மட்டும் போட்டியிட்டது. இந்த முறை கூடுதலாக 155 இடங்களில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது. அதாவது பாரதிய ஜனதா அங்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றால் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும். அதை நோக்கியே பாரதிய ஜனதா தனது தேர்தல் வியூகத்தை அமைத்து வருவதாகவும் செய்திகள் உறுதிப்படுத்துகிறது. நிச்சயம் வெல்ல வாய்ப்பு இருக்கும் தொகுதிகளை குறிவைத்து பாஜக இந்த முறை இறங்கப் போகிறது. மறுபுறம் அங்கு எதிர்க்கட்சிகளுக்கு அந்த கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி உத்தவ் தாக்கரேனுடைய உண்மையான உத்தவ் தாக்கரே, நாங்கள் தான் சிவசேனா என்று சொல்லுகிற அந்த கட்சி, என்சிபியினுடைய நிர்வாக தலைவர் மட்டுமல்ல, கட்சியினுடைய அடிப்படையாக கட்சியினுடைய உருவாக்கிய தலைவரே அவர்தான். அவருமே அங்கே இருக்கிறார். சிவசேனா, சரத்பவார், என்சிபி, காங்கிரஸ் தான் களத்தில் இயங்குறாங்க. கட்சிகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்ட போதிலும் அது கொஞ்சம் இழுபறியில் இருக்குது. இந்த நிலைக்குள்ள தான் நாம் முதல்ல முந்திக்கிடணும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது கிட்டத்தட்ட கூட்டணியும் எவ்வளவு தொகுதிகள்னு உறுதி செஞ்சிட்டாங்க. எதிர்க்கட்சிகள் அந்த இழுபறி நடந்துக்கிட்டே இருக்கிறவே சரி, இவங்க உடனடியாக அறிவிப்பு செஞ்சுருவாங்க. அறிவிப்பு செஞ்சு பிரச்சாரத்தை ஆரம்பிப்பார்கள். இந்த பிரச்சாரத்தில் உண்மையிலே என்ன கருத்தை அவர்கள் மையப்படுத்த போகிறார்கள் என்பது தெரியாது. ஆனாலும் சிவசேனா கட்சியை உடைத்தது மராட்டியா இடஒதுக்கீட்டு பிரச்சனைகள், விதர்பாவுடைய விவசாய பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு பிரச்சனைகள், 10 ஆண்டுகளாக மோடியினுடைய ஆட்சி இந்தியா முழுவதும் நடந்ததனுடைய எதிரொலி தாண்டி மகாராஷ்டிராவில் கிரவுண்டில் ரியாலிட்டி எஃபெக்ட் எப்படி இம்பேக்ட் இருக்கிறதெல்லாம் அநேகமாக தெரியும். என்னதான் அவர்கள் முழுமையாக செப்பாலஜிஸ்ட்டை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணாலும் இதில் சொல்லப்படுகிற கருத்துக்களை மாறி வாக்காளர்கள் கடைசி 2-3 தினங்களில், வாரங்களில் அவர்கள் எடுக்கிற முடிவு தான் யாருக்கு வலிமை என்பதை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. மக்கள் சக்திக்கு முன்னால் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா, இடையிலே நடந்த கூட்டணி குழப்பங்கள், இவைகள் அனைத்தையும் தாண்டி அக்கட்சி வெற்றி பெறுமா? மத்திய அரசினுடைய மிகப்பெரிய சக்தி, அதிகாரம் அவர்களுக்கு இருக்கின்றது. மத்திய அரசினுடைய ஒரு சீரிய தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி, அமித்ஷா, நிதின் கட்காரி அந்த மாநிலத்தை சார்ந்தவர். அவரை தாண்டி ஆர்எஸ்எஸ் இந்த முறை களத்தில் பாரதிய ஜனதாவுக்கு எந்த அடிப்படையில் உதவி செய்ய போகிறது? ஏனால் நாக்பூர் அவர்களுடைய சொந்த தலைமை மாநிலம். ஏற்கனவே வெகுண்டு கொண்டிருந்த பாஜகவின் தலைவர் மோகன் பாகவத் வெளிப்புறமாக மோடியை தன்னை கடவுள் என்று சொல்வது மிகப்பெரிய மோசமான தன்மை என்று வெளிப்படையாக அவர்கள் பாரதிய ஜனதாவை விமர்சித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இது ஒரு பெரும் பலப்பரிசை. இந்த பலப்பரிசையில் மோடி வெற்றி பெறுவாரா, அவர் தனித்து பாஜக ஆட்சி அமைக்குமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும் என்பதை இந்த செய்தியினுடைய நாம் அனுமானிக்க முடியாததாகவும் இருக்கிறது, அவதானிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது.